நம்ம வீட்டு பிரியாணி ரெசிபியை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ பாருங்க. பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். அது கூட தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயத்து கூட என்னெல்லாம் போடணும் அப்படின்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருவோம். போட்டு அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா தயிரை ஆட் பண்ணணும். அந்த தயிர் கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு அந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பக்கத்து ஸ்டவ்லேயும் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ வடித்து எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் அந்த சிக்கன் போட்டு மூடி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து வடித்த ரைஸை வந்து கொட்டிட்டு கிண்டி விடாமல் மேலேயே சும்மா இது பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் வெயிட் வைக்கணும். நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியும் தூக்கி அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அந்த சூட்டோடு கிண்டாமல் கொஞ்சம் ஆறுனோடனே ஃபுல்லாக அடியில்